இந்திரஜாவும் அண்ணா நான் எவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும் தான் என்னோட ஃபீச்சர்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி நான் அழகாக காட்டுவீங்க. மற்றவங்களாம் என்ன 2 டோன் அதிகமாக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன வேறு மாதிரி காட்டிடுவாங்க, இல்லைன்னா மெச்சூர்டாக காட்டிடுவாங்க. நானாக இருக்கணும்னா அது செல்லுன்னு நான் மேலே தான் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் ஐ மேக்கப் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. என்னோட கண் வந்து ஒரு அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் வேணும் அப்படின்றதுலாம் எல்லாமே எல்லோவாக இருக்குது. அப்போது நம்ம சன்செட் போயிடலான்னு சொல்லிட்டு ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி, அதாவது நிலத்துலேருந்து அப்படியே ஆகாயத்துக்குள்ளே போய் அப்படியே வர மாதிரி பிளான் பண்ணி சீன்ஸ் அவங்களுக்கு வந்து டஸ்கி டோன் இருக்கிறதுனால நம்ம ஹெவி பண்ணிட்டோம்னா அந்த லுக்கை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் சட்டிலாகவே அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு ஆனியன் பிங்க் சாரிக்கு அந்த மாதிரி ஆனியன் பிங்க்லேயே லைட் கலர் நம்ம ஷேட் பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் பொண்ணுங்க அதுதான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நம்ம ஊர் இங்கே எல்லாருமே வந்து இப்போல்லாம் மலேசியன் ஸ்டைலெல்லாம் போயிட்டுருக்காங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் அயன் பண்ணிடக்கூடாது. சாரீ கால் தெரியக்கூடாது. எனக்கு தழும்ப இருக்கணும் சாரீ, அந்த ஃபோல்ட்ஸ்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருசாக டைமே ஆகலை. ஒரு 5 to 10 minutes சாரி ட்ரைப் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நாங்கள் உடைக்கவே செய்கிறோம். நாங்கள் முன்னாடி ப்ரீ ப்ளீட்டும் பண்ணி வைக்கல, ஒன்றுமே வைக்கல, எல்லாமே ஆன் ஸ்பாட் தான் பண்ணோம். அந்த செகண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிநாடு ஸ்டைலில் அவங்க ஒரு ஊஞ்சலில் உட்காந்துருப்பாரு, இந்திரஜா பக்கத்தில் நிற்பாங்கள்ல, அந்த பிக்சர்லாம் வேறு லெவலில் வந்துருந்துச்சு. அவங்களோட அன்ஈவன் டோனை மட்டும் நான் வந்து ஈவன் பண்ணேன். அவங்களோட செஸ்ட் டோன் அப்படியே ஃபேஸ் கொண்டு வந்தேன். அவங்களோட நெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு கருப்பாக இருக்கும், நமக்கு இந்த மாதிரிலாம் ஐ மேக்கப் பண்ணால் செட் ஆகுமா அப்படின்ற தாட்டே இல்லாமல் அதையே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா வணக்கம் செல்வன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறது ரோபோ சங்கர் அவங்க மகளோட திருமணத்தை பற்றின செய்திகள் தான். அதில் முக்கியமாக வந்து அவங்களுக்கு பயங்கர ட்ரெடிஷ்னல் முறையில் நிறைய திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதா வீடியோவும் ஃபோட்டோஸாகவும் சரி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கீங்க. முதல்ல வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க இதுக்காக? லைக் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விருமன் படத்துக்கு அவங்களோட ஆடியோ லான்ச் போகும்போது என்னை வந்து மேக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. பக்கத்தில் தான் நம்ம வீடு, அவங்க வீடு ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ கேட்டப்போ போய் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுத்தப்போ அந்த செட்டில் இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க, அதாவது உங்கள் ட்ரெடிஷ்னல் அட்டையரில் ஆஸ் யூஷுவல் மேக்கப் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அன்றைக்கி காலையில் அவங்க போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் மேக்கப் வந்து கொஞ்சம் கூட கலையில. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னோடனே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு அண்ணா தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 2 ஈவெண்ட்டு போகும்போது நான் மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த மொமெண்ட்லேருந்து அவங்க வந்து மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி நம்மளோட பிக் டேக்கும் அண்ணாவை தான் புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் அப்ரோச் பண்ணாங்க. பட் இப்போது என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றது ஆக்சுவலி அவங்க வெளியே வந்து நிறைய அவங்களுடைய உட்பி கூட சேர்ந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாலுமே பட் அது ஒரு சீக்ரெட்டான முறையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்ததில்ல. உங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக லைக் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த இவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்மளை மட்டும் ஹைலைட் பண்ணி கூப்பிட்றாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு செலிப்ரிட்டியோட கல்யாணம், அவங்க லைஃப் லாங் பார்க்க போகிறாங்க, நிறைய இடத்துல ப்ரமோஷன் ஆகும், நிறைய சேனல்ஸ்லேருந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்மளோட பெஸ்ட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மோட்டோவாக இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா நான் எல்லா பிரைடையுமே ரொம்பலாம் ஹெவியெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஃபேஸ் மாறக்கூடாது, ஃபீச்சர்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி அவங்கள அழகாக காட்டுறது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஐ மேக்கப் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எல்லாருக்கும் என்னோடய ஐ மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ த சேம் திங் இந்திரஜாவும் அண்ணா ஏன்னா நான் எவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் மட்டும் தான் என்னோடய ஃபீச்சர்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி நான் அழகாக காட்டுவீங்க. மற்றவங்களாம் என்ன 2 டோன் அதிகமாக்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னா என்ன வேறு மாதிரி காட்டிடுவாங்க, இல்லைன்னா மெச்சூர்டாக காட்டிடுவாங்க. நானாக இருக்கணும்னா அது செல்லுன்னு நான் மேலே தான் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் அவங்க என் மேலே வச்சுருந்தாங்களே, அதை பிரேக் பண்ணிடக்கூடாது, அவங்கள வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்டையர் லைஃப் பார்க்க போகிற ஒரு விஷயம். ஸோ நம்மளால் எவ்வளோ நல்ல ஒரு ஆர்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணி அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ட்ரெடிஷ்னல் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் பார்த்து டஸ்கி டோனுக்கு இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இல்லை இந்த டோனுக்கு இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து பண்ணுறதுனால அது அப்படி பழகிருச்சு. அண்ட் இந்திரஜாவோட டோன் பற்றி தெரிஞ்சிருச்சு, என்னென்ன ஃப்ளா எங்கே இருக்கும், அதை எங்கெங்கே கரெக்ட் பண்ணால் அவங்களுக்கு நம்ம எங்கே அழகாக காட்ட முடியும் அப்படின்றதே என் மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
பட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க எனக்கு ரொம்ப நேச்சுரலா வேணும். என் லுக்க வந்து கொஞ்சம் எடுத்து காமிக்கணும். எனக்கு அதிகமா வேண்டான்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட. ஸோ நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃபேஸ்ல பண்ணீங்க அத பத்தி? அவங்களோட அன்ஈவன் டோனை மட்டும் நான் வந்து ஈவன் பண்ணேன். அவங்களோட செஸ்ட் டோன் அப்படியே ஃபேஸ் கொண்டு வந்தேன். அவங்களோட நெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். அந்த டார்க் எல்லாம் வந்து கரெக்டர் போட்டு நல்லா கரெக்ட் பண்ணிட்டு, பேக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணேன். 2 டோன் 1 டோன் கூட நம்ம அதிகமா காட்டணும்னா, அந்த மேக்கப் வந்து அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கின்னோட ஸ்கின் மெர்ஜ் ஆயி சேமா தெரியும். இன்கேஸ் நீங்க 2, 3 டோன்ஸ் அதிகமாக்கிட்டீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? இந்த ஹெவினஸ் வந்து ஒரு மாரி ஸ்பாயில் பண்ணிடும் அந்த லுக்க. ஸோ அதனால அத எப்பவுமே மெயின்டெயின் பண்ணணுன்றதுக்காக நான் எப்பவுமே 1 டோன் தான் அதிகமா அவங்களோட இது பண்ணுவேன். அதுவும் செஸ்ட் டோன மேட்ச் பண்ணிட்டேன்னா, அத விட பெரிய ப்ளஸ். நமக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா ஒரு ப்ரொஃபஷனலா எங்கேயுமே வந்து நம்மளோட ஃப்ளாஸ் தெரியவே செய்யாது. பட் அவங்க ஹேர் ஸ்டைல்லாம் நீங்க எப்படி பிளான் பண்ணீங்க? ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஸ்டைல்ல மட்டும் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி லேயர் ஃப்ரண்ட்லயும் மேல வேணும். ஸோ அத நம்ம பண்ணி கொடுத்தோம். அண்ட் பேக் ஸ்டைல் வந்து ஃபிஷ் ஸ்டைல் வேணும். மெஸ்ஸி ஃபிஷ் ஸ்டைல் வேணும்னு கேட்டாங்க. பண்ணி கொடுத்தோம். ஆனா, அன்னைக்கு வந்து என்ன சொதப்பிருச்சுன்னா, ரொம்ப நாங்க ஹேர் ஸ்டைல் பண்ணோனே ஃபோட்டோ எடுக்கவே இல்ல. ஈவினிங் 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் எங்களால எடுக்க முடிஞ்சதுனால, நான் ஹேர் ஸ்டைல வந்து எங்கேயுமே ஃபோட்டோ போட்டிருக்க மாட்டேன். பட் வாட் ஷி ஆஸ்க்ட் நான் பண்ணி குடுத்துட்டேன். என்னால வந்து வீடியோவோ, ஃபோட்டோவோ அந்த இடத்துல எனக்கு எடுக்க முடியல. அது மட்டும். ஸோ மத்தபடி அவங்க என்ன கேட்டாங்களோ, அத நம்ம அப்படியே நம்ம அந்த லுக் குடுத்துட்டோம். அண்ட் ஐ மேக்கப் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாங்க. ஏன்னா சின்ஸ் ஷி இஸ் பரதநாட்டியம் டான்சர், ஷி நீட் நல்ல விங் தெரியிற மாதிரி வேணும். அண்ட் என்னோட கண் வந்து ஒரு அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் வேணும் அப்படின்றதெல்லாம். அண்ட் அதையும் நம்ம பார்த்து நல்லா ஷார்ப்னஸ் கொடுத்து சூப்பரா பண்ணியிருந்தோம். அண்ட் ஷேடும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் சாரீக்கும், செகண்ட் சாரீக்கும் போற மாதிரி கொஞ்சம் இதுவாவே சட்டிலா ரொம்ப ஹெவியா இல்லாம. சின்ஸ் அவங்களுக்கு வந்து டஸ்கி டோன் இருக்கிறதுனால, நம்ம ஹெவி பண்ணிட்டோம்னா அந்த லுக்கை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால சட்டிலாவே அவங்க என்ன கேட்டாங்களோ, ஒரு ஆனியன் பிங்க் சாரீக்கு அந்த மாதிரி ஆனியன் பிங்க்லேயே லைட் கலர் நம்ம ஷேட் பண்ணியிருந்தோம். அண்ட் செகண்ட் சாரீக்கு சும்மா லைட்டாக கோல்டன் ஷேட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். அவ்வளோதான். பட் வந்து இப்போ இந்திரஜாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருந்தது. ஒரு சவுத் இந்தியன் லுக் பக்காவாக வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க? ஏன்னா நான் கேட்குறது வந்து இப்போ இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறாங்க. இப்போது கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறது வந்து ஒரு நார்த் இந்தியன் ரேஞ்சுக்கு வந்து எல்லாருமே மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இது எப்படி உங்ககிட்ட சொன்னாங்க, இந்த கன்வே பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள்? அண்ணா நான் மதுரை பொண்ணு. நம்ம ஊரில் எப்படி இருக்கணும் பொண்ணு, ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஹெவி பிரைடல் மேக்கப்பே வேண்டாம். சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன். அயர்ன் பண்ணிடக்கூடாது சாரீ. அம்மாச்சி சொல்லியிருக்காங்க அயர்ன் பண்ணிடக்கூடாது. கால் தெரியக்கூடாது. எனக்கு தழும்ப தழும்ப இருக்கணும் சாரீ. அந்த ஃபோல்ட்ஸ்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஒரு பொண்ணு வந்து நம்ம ஊர் பொண்ணுங்க பட்டு புடவை கட்டினாங்கன்னா எப்படி இருக்குமோ, நம்ம ஊர் பொண்ணுங்க அதுதான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ஊர் இங்கே எல்லாருமே வந்து இப்போல்லாம் மலேசியன் ஸ்டைலெல்லாம் போயிட்டுருக்காங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. எனக்கு அயனே பண்ணக்கூடாது என் சாரியை. நீங்கள் வேணால் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் வேணால் அந்த உங்களோட ஜுவல்லரி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணிக்கோங்க. மற்றபடி எனக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து ரொம்பலாம் அயன் பண்ணிடாதீங்க. சாரியும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. என்னோட லுக்கும் ப்ளசண்ட்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இதுவே. ஸோ அது பண்ணி கொடுத்தோன்னே ஷி வாஸ் ஸோ ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. ஏன்னா பட் அதை நீங்க எப்படி பிளான் பண்ணீங்க? ஏன்னா இப்போ எல்லாருமே பண்றது ப்ரீ ப்ளீட்டிங் தான். பண்ணிட்டாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் அப்படின்றது. ஆமாம், அது கண்டிப்பா ஒரு 1 hour எடுத்திருக்கும்ல உங்களுக்கு? இல்லவே இல்லை. 5 மினிட்ஸ் தான். அவங்க சரி அந்த ஆன் ஸ்பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி அங்கேயே ப்ளீட் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட் ஹெல்ப்பு நானும் சேர்ந்து தான் அந்த சாரீ ட்ரே பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ளீட்ஸ்லாம் நான் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அவங்க பின் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருசா டைமே ஆகல. ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல சாரி ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா அப்ப தான் நாங்க உடைக்கவே செய்றோம். நாங்க முன்னாடியே ப்ரீ ப்ளீட்டும் பண்ணி வைக்கல, ஒண்ணுமே வைக்கல. எல்லாமே ஆன் ஸ்பாட் தான் பண்ணோம். அந்த செகண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செட்டிநாடு ஸ்டைல்ல அவங்க ஒரு ஊஞ்சல்ல உட்கார்ந்திருப்பாரு. இந்திரஜா பக்கத்துல நிப்பாங்கல்ல, அந்த பிக்சர்லாம் வேற லெவல்ல வந்திருந்துச்சு. ஸோ எதுவுமே நாங்க அயர்ன் பண்ணல, ப்ளீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நம்ம ஊருக்கு என்ன வேணுமோ அத வந்து நம்ம அழகா பண்ணி குடுக்கணும். அந்த ரீகிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டைல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாரி பண்ணணும் அப்படின்றது தான் மோட்டோவாவும் இருந்துச்சு. அத நம்ம கிரியேட் பண்ணி குடுத்தோம். எல்லாருக்கும் புடிச்சிருந்துச்சு. ஏன்னா என் பேஜ்ல போட்ட ஃபோட்டோவே 1 லேக்குக்கு மேல லைக்ஸ் வந்துருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஓகே, நம்ம வந்து பயந்துட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி வெட்டிங். என்ன மாரி இருக்கும்? எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? அந்த மாரி இல்ல. நீங்க ரொம்ப டென்ஷனே போட்டுக்க வேணாம். எனக்கு இப்படி தான் இருக்கணும். அப்படி நீங்க பண்ணி குடுத்தா போதும். ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ணாம அவங்க கேட்ட மாரி அவங்க லுக் அழகா பண்ணி குடுத்தேன்.
இதில் முக்கியமான விஷயம் சொல்ல நான் கேட்கணுன்னா உங்ககிட்ட, இப்போ ப்ரீ ப்ளீட்டிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, இப்போ குண்டா இருக்கவங்க வந்து நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக தெரியணும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறது வெளியே காமிக்கக்கூடாதுன்றதுக்காக ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் இந்திரஜா விஷயத்தில் நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலை. அவ்வளோ அழகாக அவங்க ஸ்ட்ரக்சரை வந்து வெளியே காட்டியிருந்தீங்க. அது எப்படி நடந்தது உங்களுக்கு? என்ன ஏதாவது டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ சாரீஸ் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சட சடன்னு இருக்கிற மாரி சாரீஸ். அந்த அந்த நெறைய த்ரெட் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கிற த்ரெட் மாதிரி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அத வந்து நீங்க ஆப்வியஸ்லி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸாக்ட்டா கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். ஸோ அத வேணா அதுக்காக தான் ப்ரீ ப்ளீட்டிங்க பண்ணி பாடியோட ஒட்டி பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்க. பட் அந்த சாரிய கூட நம்மளால நீட்டா பண்ண முடியும். நீங்க எவ்வளோ டைட்டா பாடியோட சேர்த்து ட்ரேப் பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு பாடியோட ஷேப் நம்மளாலே குடுக்க முடியும். அத ஏன் நீங்க வந்து பெருசா அயர்ன் பண்ணா தான் பண்ண முடியும் அப்படின்ற மாரி இங்க உள்ள மக்களுக்கு மைண்ட் செட்ட வந்து இந்த வெளியூர்லேருந்து இங்க வந்து நெறைய ட்ரேபிஸ்ட்லாம் பண்றாங்கல்ல. ஸோ அத வந்து அவங்க அப்படியே அ புகுத்திட்டாங்க மண்டையில. ஓகே. ப்ரீ ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணா தான் நம்ம பாடி ஷேப்பிங் வரும். இல்லன்னா வராது அப்படின்ற மாரி. பட் அப்படி கிடையவே கிடையாது. காலாகாலமா நம்ம அப்படித்தானே சாரி கட்டிட்டு இருக்கோம். நீங்க பண்றத ஒழுங்கா பண்ணுங்க. பாடியோட சேர்த்து நம்ம இது பண்ணும்போது, எந்த இடத்துல ஷேப் வேணுமோ அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம ஃபோல்ட கீழ இழுத்து விட்டு பண்ணோம்னா, கண்டிப்பா நல்லா தான் வரும். அதே மாதிரி பட்டு சாரி நீங்க அயர்ன் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, உங்க த்ரெட்ஸ்லாம் சீக்கிரமா போயிடும். ஏன்னா, நீங்க ரொம்ப வருஷம் இது திருப்பி உங்களோட சீமந்தத்துக்கு கட்ட போறீங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபர்ஸ்ட் பேபியோட பர்த்டேக்கு நீங்க அதே சாரி கூட கட்டலாம். அப்படி இருக்கும்போது, அந்த டைம்ல உங்களோட சாரி ஸ்பாயிலா இருந்துச்சுன்னா, உங்களோட அந்த டேயே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ, அதனால முடிஞ்ச வரைக்கும் ப்ரீ ப்ளீட் அயர்னிங்லாம் பண்ணாம, நார்மலாவே ட்ரேப் பண்ணி, நம்ம ஊர் லுக்க வந்து அழகா என்ஹான்ஸ் பண்ணி குடுங்க அப்படின்றது என்னுடைய இது. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்கல்ல. அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால நீங்க போட்ட வீடியோ மூலியமா நாங்க பார்க்க முடிஞ்சது. ஆமா. அது உங்களுக்கு எப்படி இருந்தது நேர்ல பார்க்கும்போது? இப்போ ஆக்சுவலா நான் என்ன வந்து அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாவே ட்ரீட் பண்றது இல்ல அவங்க வீட்ல. நான் ஏதோ ஒரு சேடா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா கூட "செல்டு" அப்படிம்பாங்க பிரியாக்கா. "என்ன ஆச்சு? என்ன உனக்கு பிரச்சனை? வீட்டுக்கு வா" அப்படின்னுவாங்களா. ஸோ அந்த எமோஷனல் பாண்டிங் வந்து எனக்கும் இருந்துச்சு. லைக் இந்திரஜா வந்து அ அம்மா பிரியாக்கா அழும்போதும், ரோபான் அழும்போதும் ஈவன் ஐ வாஸ் ஆல்சோ கிரைட். அ என்னதான் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும், த தன்னுடைய பொண்ணு வந்து இன்னொரு அவங்க வந்து தம்பி தான். ஆனாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு நம்ம வீட்ல இருக்க மாட்டா ஃபுல் டைம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போறான்னும்போது, ஒரு ஃபீல் இருக்கும்ல. அத வந்து அவங்க வெளியில கொண்டு வந்தது வந்து ரொம்ப கண்கலங்க வைக்கிற மாரி ஒரு விஷயம் தான். ஆனா சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏன்னா, ஒரே ஃபேமிலி வேற யாருனா கூட இன்னும் பயங்கரமா கதறி எழுதியிருப்பாங்களோ! அப்டின்ற மாரிலாம் தோணுச்சு. ஏன்னா ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லம். இப்ப நான் கூட பாப்பா, பாப்பான்னே கூப்பிடுறேன். அவங்கள வீட்லயுமே எல்லாருமே பாப்பா, பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்டாச்ட். அவரும் அழுதாரு. எல்லாருமே டோட்டலா எல்லாருமே அது ஃபுல்லி கிரையிங் மோட். பட் அது வந்து ஹேப்பி டியர்ஸ் தான். யாருக்கும் வந்து எந்த வருத்தமும் இல்ல. பட் ஸ்டில் கார்த்தியோட அம்மா அழுதது இன்னும் கஷ்டம். "என்னடா பையன் தானடா, பையனோட அம்மா எதுக்கு இப்படி அழுறாங்க?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் சோ ஹேப்பி மொமெண்ட். பட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றது இருக்குல்ல, நீங்க மேக்கப் முடிச்ச உடனே, அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே யார் குடுத்த ரியாக்ஷன் வந்து பயங்கரமா உங்களுக்கு ரொம்ப அட்டாச்டா இருந்தது? கார்த்தி தான். கார்த்தி மாமா என்னன்னா, நான் அவர மாமான்னு தான் நானும் புரியுதா? ஃபேமிலி மாரியே ஆயிட்டோம். நானும் அவர மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என்ன மாமான்னு கூப்பிடுவாரு. ஸோ நான் பாப்பான்னு கூப்பிடுவேன் இந்த இந்திரஜாவ. ஸோ மேக்கப் பண்ணி முடிச்சோனே இஸ் கம்மிங் இன்சைட். நான் வந்து கா அ கார் இந்திரஜா வந்து முந்தின நாள் நைட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நான் மாமா கிட்ட சொல்லாதீங்க. ஆக்சுவலா அவரு வந்து உங்க ப்ரொஃபைல்ல பிரைடல் லுக்கே இல்லன்னு சொல்லிட்டு செல்டன் ஒழுங்கா பண்ணிருவார்ல, ஒழுங்கா பண்ணிருவாருன்னு கேட்டே இருந்தாங்கண்ணா நேத்து நைட் வரைக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரு உள்ள வந்தோனே ஹி வாஸ் சோ ஹேப்பி. "ஏய் செல்டன் என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க? செம்மையா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு பயங்கரமா என்ன பிரைஸ் பண்ணாரு. பண்ணிட்டு, "இல்ல சத்தியமா சாரி. நான் வந்து உங்க பேஜ்ல ஃபுல்லா ஃபேஷன் ஷூட்ஸு, ஆக்ட்ரஸ்க்கு கெட் ரெடி அந்த மாரி தான் நெறைய நான் பார்த்துருக்கேன்." அப்ப நான் சொன்னேன், "இல்ல மாமா இவங்க ஒரு பிரைடல்னு ஒரு 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 டேஷ்போர்ட் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, என் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். நான் பிரைடுக்கு பண்ணதெல்லாம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்டேருந்து எனக்கு நெறைய ஃபோட்டோஸ் கிடைக்காது. இப்ப தான் நான் நல்ல ஃபோன் வாங்கியிருக்கேன். இனிமேல் நீங்க நெறைய பார்ப்பீங்க" அப்படின்னு சொன்னேனா, "ஓகே வேற லெவல் பண்ணிட்டீங்க. இனிமேல் எல்லா ஈவென்ட்டுக்கும் நீங்க தான் பண்ண போறீங்க" அப்படின்றத அவரு அப்பவே சொல்லிட்டாரு. பட் வந்து அவங்களுடைய அம்மாச்சி வந்து ஒரு ரியாக்ஷன் குடுத்திருந்தாங்க. அவங்க ஐய்யய்யோ! அது சொல்லவே முடியாது. ஆக்சுவலா எல்லாருமே வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களும் பேக் எடுத்துட்டு போறாங்க. போகும்போது அ அது சொல்லியே ஆகணும். மேக்கப் வேற லெவல் அப்டின்னாங்க.
உடனே அம்மாச்சி இது எனக்கு வீடியோவாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். சொன்னோடனே திரும்பிட்டு இவங்க வந்து நான் கார்த்தியோட அம்மா, இந்திரஜாவோட மாமியார் அப்படின்னு சொன்னேன். மாமியார் இல்ல, நான் வந்து இந்திரஜாக்கு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் என் பேஜ்ல. சொல்லியிருப்பாங்க லைக் ஐ லவ் யூ செல்டன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப அழகா என் என் பேத்தி வந்து ரொம்ப அழகா இருந்தா அப்படின்னு சொல்லி, நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, அந்த எக்ஸ்பெக்டேஷன வந்து நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க. அத விட நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு பிரைஸ் பண்ணாங்க. பட் வந்து அவங்களுடைய ஜுவல்ஸ் பத்தி சொல்லுங்களேன். பயங்கர யூனிக்கா இருந்தது அது. யூனிக் ஆமா. ஆக்சுவலா ரொம்ப ஹெவியாவும் இல்லாம, ரொம்ப லைட்டாவும் இல்லாம, அ ஓகே. இந்த சாரிக்கு இந்த மாரி போட்டா நல்லாருக்கும்ன்ற மாரி சொல்லவே வேணாம் ஜாஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி. அண்ட் காதர் பாய் வந்து இவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த இந்த மொமெண்ட்டுக்கும் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து, அவங்க சாரியெல்லாம் முன்னாடியே கேட்டு மும்பைல போயிட்டு அவங்களுக்கான ஜுவல்லரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே பிராண்ட் நியூ தான். இந்திரஜா யூஸ் பண்ணது. ஸோ அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அ சில சில டைம்ல சொல்லலாம் இல்லையா? எதுக்கு வேற மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கேட்டு, ஓகே அப்பனா இவர்னா பக்காவா பண்ணிருவாரு அப்படின்ற மாரி ஒரு இன்புட்ஸ் அவரும் குடுத்து, அந்த ஜுவல்லரிலாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கும் பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. பட் செல்டன் இது வந்து ஒரு செலிபிரிட்டியோட வெட்டிங்க்கான ஒரு பிளான்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க இப்போ போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு, நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இவங்க பயங்கர கிராண்டா பண்ணியிருக்காங்க. இல்ல எவ்ளோ சிம்பிளா இவங்க பண்ணியிருக்காங்களே, அந்த மாரி ஏதாவது யோசிச்சது உண்டா அங்க போய் நீங்க? ஆக்சுவலா அந்த வீடு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு வீடு மாரி செட்டு தான். அது ஆக்சுவலா அந்த வீடு வந்து உள்ள செட் பண்ணியிருக்காங்க செட்டிநாடு வீடு மாதிரியே. அது ஷூட்டிங் வீடு தான். அத வந்து ரென்ட்டுக்கு எடுத்து, அத உள்ள அழகா ஸ்மார்ட் டெக்கார்ஸ் வச்சு டெக்கார் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டெக்கார்ஸுமே பார்த்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம், இந்த பூ எந்த இடத்துல இருந்து எவ்வளோ லென்த்துக்கு தொங்கணும், அண்ட் எங்கெங்க கோலம் போடணும் எல்லாமே பார்த்து அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த வாசல்ல வச்சிருந்த இன்வைட் போர்டு வந்து அந்த வெத்தலையிலேயே அழகா பண்ணியிருந்தாங்க. கார்த்தியோட பேர் வந்து இந்த கோல்டன் இதில கட் பண்ணி. ஸோ ஒண்ணு ஒண்ணு யூனிக்கா பண்ணியிருந்தாங்க. அதாவது ரொம்ப செலவும் இல்லாம, கம்மி கம்மியான செலவுல ஒரு டெக்கார் பண்ணா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்ற மாரி அந்த டெக்காரும் அழகா அப்போ இது இருந்துச்சு. பட்ஜெட் கல்யாணம் தானா இது? அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பட்ஜெட் என்கேஜ்மெண்ட் தான். அண்ட் ஒரு 100 to 150, 200 பீப்பிள்குள்ள தான் வந்திருப்பாங்க. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆமா. மட்டும் தான். வந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு எப்படி சொல்றது? அம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஆனா எமோஷன், ஹேப்பினஸ், டான்ஸு, கூத்து எல்லாமே இருந்துச்சு. அந்த பாப்பாவோட வீணை வாசிக்கிறது மட்டும் தான் அங்க மிஸ் ஆச்சு. அங்க வீணை அன்னைக்கு வாசிக்கிறதா இருந்துச்சு. ஆனா அவங்க பண்ணல. ஆனா நான் ட்ரையல் பண்ணும்போது அத வீடியோ எடுத்து அத நான் ரீல்ஸ்ல போட்டிருந்தேன். அவங்க அத இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக. ஸோ ரொம்ப கலகலப்பா போச்சு. பட் வந்து இதெல்லாம் தாண்டி உங்களுடைய மேக்கப்ப பார்த்து அங்க வெட்டிங்க்கோ இல்ல இந்த நிச்சயதார்த்தத்துக்கோ வந்தவங்க யாராவது ரொம்ப மனசார பாராட்டியிருப்பாங்கல்ல? எல்லாருமே மேக்கப் யார் பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அண்ட் நெறைய பேர் கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நெறைய டிஎம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அ இங்கே விட பெங்களூர்லேருந்து இப்ப நெறைய பேரு கேட்குறாங்க. ஏன்னா நெறைய டஸ்கி ஸ்கின்ல இருக்கிறவங்கலாம் ஓகே இந்திரஜாவுக்கு பண்ணதுக்கப்புறம் டஸ்கி ஸ்கின்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க எல்லாருமே லைக் நம்ம அப்படி வந்து பாடி ஷேமிங் அந்த மாரி இல்லாம, ஸோ அவங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஓகே நம்ம இப்படி இருக்கோம், நம்மள இவரால அழகா காட்ட முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு. அண்ட் நெறைய டிஎம்ஸ் வருது இப்போ. இப்போ நீங்க நிச்சயதார்த்தம் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நெறைய ஈவென்ட்ஸ்க்கு நீங்க அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அந்த லுக் பத்தின விஷயங்கள் ஏதாவது இப்போ 2 டேஸ் முன்னாடி ஹல்திக்கு பண்ணேன் இல்லையா? அந்த ஹல்தி லுக் பத்தி பேசணும்னா, லைக் இப்போ பாப்பா வந்து அ நெறைய தண்ணி ஊத்த போறாங்கன்னா, அதனால எனக்கு ஃப்ரண்ட் ஹேர் வந்து ஃபேஸ்ல மறைக்கக்கூடாது அப்படின்றதுனால, இங்கேருந்து ஃபுல்லா நம்ம அ இது பண்ணி பிளேட் போட்டு பண்ணிட்டோம். அண்ட் பேக்ல வந்து சும்மா ஃப்ரிஸி கர்ல்ஸ் அந்த மாரி சின்ன சின்ன வேவ் கர்ல்ஸ் மாரி பண்ணிட்டு, எக்ஸ்டென்ஷன் வச்சு பின்னாடி. ஏன்னா அந்த ஃப்ளவரும் தெரியணும். அதுக்கப்புறம் ஹேரும் வந்து ச ஸ் அ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்து பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி ஹர் ஐ மேக்கப் பத்தி பேசியே ஆகணும் இந்த இடத்துல. எல்லாருக்குமே என்னோட ஐ மேக்கப் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரிவ்யூஸ் பார்த்தீங்கனாலும் சரி, Instagramல பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாருமே ஐ மேக்கப் ரொம்ப பயங்கரமா பிரைஸ் பண்ணுவாங்க. அம் அதே மாரி அவங்க வந்து எந்த ஐ மேக்கப் பண்ணாலும் ஷி நீட்ஸ் தட் விங். அவங்க சின்ன வயசுலேருந்து அத போட்டு போட்டு பழகிட்டாங்களா. ஸோ அதனால என்கேஜ்மெண்ட் வந்து லேஷ் லென்ஸ் வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம எதுவுமே வைக்கல. ஏன்னா தண்ணி ஊத்த போறாங்கன்ட்டு. ஸோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எல்லாமே வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபா பண்ணியிருந்தோம். ஸ்மட்ச் ப்ரூஃபா பண்ணியிருந்தோம். அந்த அண்ட் லாங் லாஸ்டிங்காவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் ஈவன் தோ எல்லாருமே முகத்த தேய்ச்சு, பிச்சு எல்லாமே எடுத்துட்டாங்க ஹல்தில. அந்த ஐ மேக்கப் வந்து சன்செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா பாப்பாவோட ட்ரெஸ் வந்து ஒயிட் அண்ட் எல்லோ ட்வீட்டி த்ரெட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்டியூம்.
அண்ட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாசம்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. ஸோ அது அது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பாப்பா வந்து அழகாக காட்டணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது எல்லாமே எல்லோவாக இருக்குது. அப்போது நம்ம ஐ மேக்கப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மிக்ஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ சன்செட் போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோ, ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி அப்படியே அந்த சன்செட் ஈவினிங், அதாவது நிலத்திலேருந்து அப்படியே ஆகாயத்துக்குள்ளே போய் அப்படியே வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணேன். அந்த சன்செட் ஆகும்போது வானம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு கார்னர் கொடுத்துட்டு நல்ல ஷார்ப்னஸ் கொடுத்துட்டு மஸ்காரா மட்டும் நல்லா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா நல்லா டீப் பண்ணியிருந்தேன். அண்ட் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. அதாவது ஒரு பொண்ணு கருப்பாக இருக்கும், நமக்கு இந்த மாதிரிலாம் ஐ மேக்கப் பண்ணால் செட் ஆகுமா அப்படின்ற தாட்டே இல்லாமல் அதையே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ஹார்டாகவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா டஸ்கியாக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லோ நீங்களே போட்டால் எப்படி இருக்கும், அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடிக்காமல் அவங்களோட டோனுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஷி வாஸ் அண்ட் சர்ப்ரைசிங்லி ஹாப்பி, வேறு லெவல் ஹாப்பி. ஆனா நெறைய வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சில்ட்ரன். இதுக்கப்புறமும் மென்மேலும் நீங்க நெறைய பண்ணணும் அப்படின்னு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.